கிறிஸ்துவ அன்பான காலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் ஒரு விசை கூட உங்களோடு கூட இயேசுவின் புண்ணிய நாமத்தில் இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் உங்களுக்கு ஒரு கதை சொல்லலான்னு ஆசைப்படுறேன். ஏன்னு சொன்னால் அநேக தொடர்ந்து அதிசயங்களை சொல்லிட்டு இருக்கிறேன். ஒரு சிலருக்கு கதையும் கேட்க ஆசைப்படுறாங்க. அதனால் இன்னைக்கு உங்களோட கூட ஒரு கதையை பகிர்ந்து கொள்ளலாம். ஒரு கிராமத்துல பாண்டியன், மீன் பிடிக்கிற பாண்டியன் ஒருத்தர் இருந்தாரு. அவர் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னா, அவருடைய வேலை என்னன்னா, அவங்க ஊர்ல இருக்கிற அந்த ஆத்துல என்ன செய்வாரு, காலையில போய் கொஞ்சம் மீன்களை பிடிச்சு அதை என்ன செய்வார், தன்னுடைய ஊர்ல விற்கிறது அவருக்கு வழக்கமா இருந்துச்சு. அப்படி வழக்கமா இருக்கிறப்ப அவர் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னா, வித்துட்டு வீட்டுக்கு போவார். வீட்டில் மனைவி பிள்ளைகளோட என்ன செய்வார், நேரத்தை செலவு செய்கிறது. சந்தோஷமா இருந்தாங்க. குடும்பம் ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருந்துச்சு. சில நேரங்கள் என்ன செய்வார், திருப்பி ஆற்றங்கரைக்கு வந்து அவருடைய போட்டு பக்கத்தில் அந்த படகு நிறுத்திட்டு அதுக்கிட்ட அது உள்ள உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்படிலாம் இருப்பார். அப்படிலாம் இருந்து சந்தோஷமா இருப்பார். இது அவருடைய வழக்கமா இருந்துச்சு. அவருடைய வாழ்க்கையில எந்தவித குறை இல்லாதபடிக்கு சந்தோஷமா இருக்கிறாருன்றது அவருக்கு திருப்தியா இருந்துச்சு. அது போதுமானதாக இருந்துச்சு. இல்லை எப்பவுமே மீன் பிடிச்சிட்டே இருந்து நிறைய காசு சேர்க்கணும் அப்படிலாம் அவருக்கு மனசுல இல்லாம இருந்துச்சு. ஒரு நாள் இப்படிதான் என்ன செஞ்சிருந்தாருன்னா, அப்படியே கால் மேல கால் போட்டுட்டு அந்த படகுல அப்படியே படுத்துட்டு இருந்தாரு. அந்த வழியாக வந்த ஒரு பணக்காரர் என்ன செஞ்சாருன்னா, ஒரு சூட்கேஸ் நல்லா கோட் சூட்லாம் போட்டு அப்படியே வராரு. வந்து பார்த்துதான் அங்க படுத்துட்டு இருக்கிற பாண்டியனை பார்த்துட்டு, என்ன இந்த சின்ன வயசுல போய் இப்படி படுத்து கிடக்குறான், ஒரு சோம்பேறியா, ஒரு வேலை வெட்டி செஞ்சு பணத்தை கணத்து சேர்க்கலாம்ல அப்படின்னு சொல்லி மனசுல நினைச்சு எழுப்புறாரு. ஏ தம்பி, என்ன இந்த நேரத்துல போய் படுத்து கிடக்குற, நல்லா சம்பாரிச்சு பின்ன வருங்காலத்துல நல்லா என்ன செய்யலாம், கால் மேல கால் போட்டு உட்காந்து சாப்பிடலாம்ல, இப்போ போய் வேலை செய்யலாம்ல, அப்படி சோம்பேறியா இருக்கியே அப்படின்னு சொல்லி அந்த பணக்கார வியாபாரி சொன்னாராம். அப்ப அதை கேட்ட மீன்கார பாண்டியன், அதை தானே இப்பயும் செஞ்சிருக்கேன், காலை போட்டுட்டு தானே ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், இப்பவே நான் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கேனே அப்படின்னு சொன்னாராம். ஐயோ, உனக்கெல்லாம் பாடம் சொல்லி தர முடியாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும் பொழுது அவர் சொல்றாரா, நீங்க பணத்துக்கு பின்னாடியே ஓடிட்டே இருந்தீங்கன்னா எப்போ உங்க வாழ்க்கையில என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்ட்டு பால் பாண்டிக்கு அந்த பணக்கார பாண்டி கேட்டானா. அப்படி கேட்ட உடனே அப்போதான் அந்த செல்வந்தன் யோசிக்க ஆரம்பிச்சாராம். ஆமா இல்லை, என் வாழ்க்கையில் இவ்வளோ நாள் பணம் சம்பாதிக்கணும் ஓடிட்டேன். இதனால என்னுடைய ஃபேமிலி கூட நான் நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணதில்லை, ஃப்ரெண்ட்ஸும் கூட நான் எங்கேயும் போனதில்லை, ஈவன் சர்ச்சுக்கு நான் போனது கிடையாது, ஒரு நல்ல காரியங்களுக்கு நான் கலந்து கொண்டதில்லை. என்னெல்லாம் எங்கே இருந்துச்சு, பணத்து மேலே தான் இருந்துச்சு. அதனால் என்னுடைய எல்லா சந்தோஷத்தை நான் இழந்துச்சேனே அப்படின்ட்டு யோசித்து சொன்னாராம். அப்போது அவர் சொன்னாராம், அதனால தான் நீங்கள் சில நேரத்தில் இப்படி தான் நிறைய சம்பாதிச்சு நிறைய பேரை நம்பி காரியங்கள்லாம் செய்வாங்க, கடைசியில் எல்லாரும் கை விட்டுருவாங்க. அப்போ எங்கே இருப்பாங்க, நடு ரோட்டில் இருப்பாங்க. அப்போது அந்த மீன்கார பாண்டின்னு சொன்னானா, அதை சொன்னதை உடனே சொன்னார், நீங்கள் எவ்வளோதான் சேர்த்து வச்சாலும் உங்களுக்கு இப்போ வயசாகிடுச்சிட்டு நீங்கள் அதை வச்சு என்ன செய்ய முடியாது, என்ஜாய் பண்ண முடியாது. அந்த ஏற்ற காலத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க, எவ்வளோ உங்களை அதுக்காக பணம் சேர்க்க வேணான்னு சொல்ல, சம்பாதிங்க, எல்லாத்தையும் ஒரு அளவோட வச்சு செய்வோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ்க்கை என்ன இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். நம்மக்கிட்ட நிறைய இருந்துச்சுன்னா அநேகருக்கு கொடுத்து உதவி செய்யுங்க. அந்த மாதிரி சில காரியங்களை நம்ம செய்வோம்னால நமக்கு போதும் என்று இருக்கிற மனமேன தான் அது நமக்கு தெய்வ பலமாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லுது. இன்னைக்கு வருகிற வாக்கு தத்தல்ல இன்னைக்கு வருகிற எச்சரிப்பின் செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் கர்த்தரை ருசித்து பாருங்கள், அவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றும் உள்ளது, அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. அதனால் ஆண்டவரை தேடுவோம் அப்படின்னு சொன்னா, பணத்து பின்னாடி ஓடுற நேரத்துல எல்லா நேரமும் ஓடணும்னு அவசியம் இல்லை. ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு, நீங்க உங்க வேலைகள், நமக்கு தேவையான வேலைகளை தந்திருக்கிறார், அதை செய்து அதுக்காக நம்ம என்ன செய்யணும், செய்கிற காரியங்களை பொறுப்பா ஞானமா செய்வோம் அப்படின்னு சொன்னா அதுவே நமக்கு போதுமானதாக இருக்கும். அப்படிதான் ஆண்டவர் நமக்கு தந்துட்டு இருக்காங்க. நம்ம மேலே அதுக்கு மேலே அத்தியாவசியம் இல்லாத காரியங்களுக்கு ஆசைப்பட்டு காரியங்களை செய்வோம்னா தான் அது நமக்கு குறைபாடுகளாக காணப்படுகிறது. அதை தான் சாத்தான் இந்த காலகட்டங்களில் கொடுத்துட்டு இருக்கிறான். பக்கத்து வீட்டை பாருங்க, நல்ல பெரிய கார் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்மளை தூண்டும் பொழுது அந்த காரை வாங்குவதற்கான ஓட்டம் தான் நம்முடைய
ஓட்டமாக இருக்கும். அப்படி இல்லாதபடிக்கு தேவன் நமக்கு கொடுத்துருக்க எல்லா காரியத்தையும் நம்ம சந்தோஷமாக எடுத்துக்கிட்டு இருக்கிறத வச்சு ரம்மியமாய் வாழ்வோம் அப்படின்னு சொன்னால் நம்ம யாரை ருசி பார்ப்போம்? கர்த்தர் நல்லவர் என்பதை நம்ம வாழ்க்கையில் எப்பவுமே ருசி பார்க்க முடியும். அவர் மேலே நம்ம விசுவாசம் வைப்போம், அவரை தேடுவோம். அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு என்ன செய்யாதான்? ஒரு நன்மையும் குறைவுபடாது. இன்னைக்குரிய வாக்குத்தத்தத்தை எடுத்துக்கங்க. பணம் தேவைதான், ஆனாலும் அதை பின்னாக ஓடுவீங்கன்னு சொன்னால் அது எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அவரை நம்பி விசுவாசிக்கிற பிள்ளைகள் சிங்க குட்டிகள் தாழ்ச்சடைந்து பட்டினியாக இருக்கும். கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தமாக தராங்க. அப்படி அந்த வாக்குத்தத்தை நீங்கள் பற்றிக்கொள்வீங்கன்னு சொன்னால் அவரை விசுவாசிங்க. அப்படி உங்கள் தேவைகள் எல்லாம் சந்திப்பார். ஜெபம் செய்வோம். எங்கள் மேல் கிருபையாக இருந்து எங்கள் வழிநடத்துவதான பரலோக தந்தையே, என்னுடைய ரட்சிப்பிலே அதிகமாக நீர் பிரயாசப்பட்டு எங்களை தெரிந்தெடுத்து மோடு கூட இணைந்து வாழ்வதற்கான பாக்கியத்திற்கான வழிகளை நீ எங்களுக்கு காண்பித்து சென்ற தகப்பனே, அதை நம்பி விசுவாசித்து அதை பின்பற்றுவதற்கான பலத்தையும் அதற்கான எல்லா தேவ ஒத்தாசையும் எங்களுக்கு தர வேண்டுமா கெஞ்சி மன்றாடுகிறோம். இந்த தேற்றவாளனாகி ஆவியானவரை எங்களுக்கு நீ தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீ எங்களோடு கூட இடைப்படுங்க. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. உடைய தேவைகளை சந்தித்தல்லுங்க. சமாதானத்தை கட்டளையிடுங்க, சந்தோஷத்தை கட்டளையிடுங்க சாமி. ஒருவேளை வியாதியோடு கஷ்டத்தோடு இருப்பாங்கன்னு சொன்னால் அதெல்லாம் நீக்கி போடுங்க. ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி நம்புகிற பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்படுவதில்லை ஆண்டவரே. அவள் அப்பத்துக்கு அலைந்து திரிவதில்லை என்ற வாக்குத்தத்தெல்லாம் இருக்குது சாமி. யாரும் நம்பி விசுவாசிகள் ஆண்டவரே பட்டினியே இல்லாதபடிக்கு அவள் எல்லாரும் நீங்கள் ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. உடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க. கிடைக்கிற காரியங்களை ஞானம், கிடைக்கிற வருமானத்தை ஞானமாய் பயன்படுத்த நீங்களுக்கு ஞானத்தை தாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக உடைய ராஜ்யமதி சீக்கிரமாக இருக்கிறது என்பதை நாங்கள் மறந்து விடாதபடிக்கு உம்மை நோக்கி எப்பொழுதும் நாங்கள் உம்முடைய அன்பை நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. உம்மை தேடி உம்முடைய அன்பை அநேகருக்கு சொல்லுகிற பிள்ளைகளாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. பாதுகாத்து கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.